வணக்கம் குட்டீஸ். இன்னைக்கு நம்ம சுட்டி கார்ட்டூன் கஃபேவில் ஒரு மாயாஜால சம்பவம் நடக்க போகுது. வாங்க கதைக்குள்ள போகலாம். சூரியன் மெல்ல எட்டி பார்த்த அந்த அழகான காலை வேளை. சுட்டி கார்ட்டூன் கஃபே ரொம்பவே சுறுசுறுப்பா இருந்தது. முயல் மஞ்சு அழகான ஏப்ரான் போட்டுக்கிட்டு மேஜைகளை தொடச்சிட்டு இருந்தது. யானை அப்பு தன்னோட தும்பிக்கையால சுவையான கேரட் ஜூஸை தயார் செஞ்சுட்டு இருந்தது. அப்போ அப்பு சொல்லுச்சு, மஞ்சு, நம்ம கஃபேவுல தினமும் ஒரே மாதிரி சாப்பாடு தானே தர்றோம், புதுசா ஏதாவது செஞ்சா என்ன? மஞ்சு யோசிச்சுக்கிட்டே ஃப்ரணில் இருந்த பழைய பொருட்களை தேடினப்போ அங்க வைரக் கற்கள் பதிச்ச ஒரு அழகான மாய கிண்ணம் கிடைச்சது. மஞ்சு அந்த கிண்ணத்தை தொடச்ச உடனே அதிலிருந்து ஒரு நீல நிற புகை வந்துச்சு. அப்ப பயந்து போய் பின்னாடி போனான். ஆனா மஞ்சு தைரியமா ஒரு சாக்லேட் துண்டை அதுல போட்டுச்சு. அடுத்த நிமிஷம் கஃபே முழுக்க வானவில் நிறங்கள். கிண்ணத்திலிருந்து டொக் டொக் சத்தம் வர உள்ளிருந்து பளபளக்கிற மந்திர மிட்டாய்கள் தானா குதிச்சு வெளியே வந்துச்சு. மஞ்சு உற்சாகமா கத்துச்சு, அப்பு, இது சாதாரண கிண்ணம் இல்ல, இது மந்திர கிண்ணம். அன்னைக்கு மதியம் குரங்கு குட்டி கிங்கி கஃபேவுக்கு வந்துச்சு. அது ஒரு சிவப்பு மிட்டாயை சாப்பிட்ட அடுத்த நொடி ஆச்சரியம், அதோட கைகளுக்கு பதிலா அழகான இறக்கைகள் முளைச்சது. மஞ்சு, நான் மேகத்தை தொட போறேன்னு கத்திக்கிட்டே கிங்கி வானத்துல பறந்துச்சு. அடுத்து வந்த கரடி குட்டி மஞ்சள் மிட்டாயை சாப்பிட்டதும் மற்றவங்க மனசுல இருக்கிறத அப்படியே படிச்சிடுச்சு. கஃபே முழுக்க சிரிப்பு சத்தமும் ஆச்சரியமுமா இருந்தது. ஆனா இதையெல்லாம் புதருக்கு பின்னாடி இருந்து நரிநகுலன் பொறாமையோட பார்த்துட்டு இருந்தது. இந்த கிண்ணம் மட்டும் என்கிட்ட இருந்தா நான் இந்த காட்டுக்கே ராஜாவாகிடுவேன் அப்படின்னு திட்டம் போட்டுச்சு. அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் தூங்குனப்புறம் நகுலன் மெதுவா ஜன்னல் வழியா உள்ள நுழைஞ்சு ஒரு ஜாடி முழுவதையும் கிண்ணத்துல கொட்டுச்சு. நூற்றுக்கணக்கான மிட்டாய்கள் வந்துச்சு. இன்னைக்கு நான் சூப்பர் நரியா போறேன்னு சொல்லிக்கிட்டே எல்லாத்தையும் அள்ளி விழுங்குச்சு. மறுநாள் காலையில மஞ்சு வந்து பார்த்தப்போ கஃபே கூரையையே பிளந்துக்கிட்டு ஒரு விசித்திரமான உருவம் நின்னுட்டு இருந்துச்சு. நகுலனோட காதுகள் யானை மாதிரி பெருசாயிடுச்சு, வால் பாம்பு மாதிரி மாறிடுச்சு. காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்கன்னு நகுலன் அழுதுச்சு. பேராசையால அந்த மந்திர மிட்டாய்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து நகுலனை ஒரு கோமாளி உருவமா மாத்திடுச்சு. மஞ்சுவும் அப்புவும் நகுலனை பார்த்து முன் பரிதாபப்பட்டாங்க. அப்பு கேட்டுச்சு, நகுலன், மற்றவங்க பொருளை திருடுறதும் பேராசைப்படுறதும் எவ்வளவு தப்புன்னு இப்ப புரியுதா? நகுலன் தன் தப்ப நினைச்சு அழுது மன்னிப்பு கேட்டுச்சு. மஞ்சு ஒரு மந்திர தண்ணீரை கொடுக்க அதை குடிச்சதும் நகுலன் பழையபடி மாறிடுச்சு. அன்னையிலிருந்து நகுலன் திருந்தி கஃபே உள்ளேயே உதவியாளரா சேர்ந்துடுச்சு. மகிழ்ச்சியான குரலில். பாத்தீங்களா குட்டீஸ், பேராசை பெரு நஷ்டம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்த கதையில மஞ்சுவோட கஃபேவுக்கு யார் வர்றாங்கன்னு பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா.